لا إله إلا الله. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يتقبل الله من المتقين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகழ்ந்த அற்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் எனது வார்த்தைகளை தொடங்குகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவர் இட்ட கட்டளைகளை சிறமைத்தாக்கி வழிபடுவதன் மூலம் அவர் நிலைத்துள்ள தீயவற்றை தவிர்த்துக் கொள்வதன் மூலம் நமது வாழ்வை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோமாக. புனிதமான இந்த ஜும்மா நாளின் பொருட்கள் அல்லாஹ்வுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நியாயபூர்வமான கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்து அருள்வாய்ப்பானார். அன்பிற்குரிய முஸ்லிம் சகோதரர்களே, ஒரு அருமையான காலத்தை, அருமையான ஒரு சீசன் காலத்தை சமீபத்திலே நாம் விடைபெற்றிருக்கிறோம். அருமையான காலம் நம்மை விட்டு விடைபெற்று சென்றிருக்கிறது. புண்ணியங்கள் பூத்து பெருங்கும் இந்த ரமலான் மாதம் நன்மை விட்டும் விடைபெற்று சென்றிருக்கிறது. அந்த காலம் ஒரு சாமானியமான ஒரு காலம் அல்ல. அந்த காலத்தில் ஒரு புண்ணிய காரியத்தை செய்தால் அதற்கு அல்லாஹ் தஆலா தருகிற வெகுமதி ஒரு பரவான காரியத்தை செய்தால் எப்படியோ அந்த நன்மைகளை நமக்கு தருகிறது அந்த மாதம். ஒரு பரவான காரியத்தை செய்தால் 70 பருதுகள் செய்தால் எவ்வளவு நன்மையோ அத்தகைய நன்மையை அந்த மாதம் நமக்கு பெற்றுத் தருகிறது. ஒரு புனிதமான இரவில் நாம் வணங்கினால் 83 வருடங்கள் 4 மாதங்கள் வணங்கிய நன்மைகளை அந்த மாதம் நமக்கு பெற்றுத் தருகிறது. அப்படி எண்ணிலடங்காத நன்மைகளை அள்ளி கொட்டி சென்று விட்டுத்தான் அந்த மாதம் நன்மை விட்டு விடைபெற்று சென்றிருக்கிறது. அந்த மாதத்தை அடைய பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே 2 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்திருக்கிறோம். இறைவா, இந்த ரமலான் மாதத்தை அடைய பாக்கியத்தை தா என்று 2 மாதங்களாக அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்தோம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தான். அந்த காலத்தில் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தான். அதான் நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் 2 மாதங்கள் அல்ல 6 மாதங்கள் துஆ செய்வார்களாம். அந்த மாதத்தை அடைய பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் 6 மாதங்கள் துஆ செய்வார்களாம். இறைவா, அந்த ரமலான் மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை தா என்று 6 மாதங்கள் அவர்கள் துஆ செய்வார்கள். இன்னும் 6 மாதங்கள் ரமலான் மாதத்தில் செய்த அந்த இபாதத்துகளை எல்லாம் இறைவா நீ கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று 6 மாதங்கள் அவர்கள் துஆ செய்வார்களாம். இந்த மாதத்தை அடைய பெறுவதற்கு 6 மாதங்கள், அந்த மாதத்தில் செய்த இபாதத்தை அங்கீகரிப்பதற்கு ஒரு 6 மாதங்கள் என்று வருகிற போது வருடத்தின் 12 மாதங்களும் ரமலானை மையமாக வைத்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. முக்கியமான ஒன்று, இந்த மாதத்தில் ரமலான் மாதத்தில் நாம் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. நம்முடைய முன்னோர்கள் அதைத்தான் செய்வார்கள். ஒவ்வொரு இபாதத்தினுடைய தொடக்கத்திலும் கடைசியிலும் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை மையமாக வைத்து அவர்கள் அமைந்திருக்கும்.
எனவே நம்முடைய துவா ரமதான் மாதத்தில் நாம் செய்த அமல்கள் இறைவா அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். நம்முடைய அமல்களுக்கான அங்கீகாரம் இல்லை என்று சொன்னால், இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், எத்தனை அமல்கள் செய்தாலும் எல்லாமும் மண்ணாக போய்விடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும், எந்த பலனும் இல்லாமல் போய்விடும். எனவே அமல்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக வேண்டும். அமல்கள் என்பது வேறு, அங்கீகாரம் என்பது வேறு. இரண்டும் தனித்தனியே உள்ள நியாமத்துகள், அல்லாஹ்வுடைய அருள்வாக்கியங்கள். அல்லாஹ் தஆலா சிலருக்கு அமல் செய்கிற பாக்கியத்தை தருவான், ஆனால் அங்கீகாரம் கொடுக்க மாட்டான். இப்லீஸ் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இறைவனை வணங்கியவன். இப்லீஸ் அல்லாஹ் தஆலாவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகத்திலே வணங்கியவன். நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள், இந்த பூமியில் அவன் சஜிதா செய்யாத இடமே இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இறைவனை வணங்கியவன் இப்லீஸ். ஆனால் அவனுடைய அமல்களுக்கான அங்கீகாரம் இல்லை. அதனால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு அவன் இலக்காகி போனான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து சுஜூத் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட போது மாட்டேன் என்று அவன் ஒதுங்கியவன். ஏன் என்று கேட்டபோது, அவர் மண்ணினால் படைக்கப்பட்டார், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், நான் உயர்ந்தவன் என்ற ஆணவத்தை பேசினான். அந்த ஆணவத்தினால் அவனுடைய அமல்கள் அத்தனையும் அங்கீகாரம் இல்லாமல் போய்விட்டது. எத்தனையோ இறைநேச செல்வர்கள் நிறைய நல்ல அமல்கள் செய்து அந்த அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தினால் ஈமானை இழந்துவிட்ட இறைநேச செல்வர்கள் உண்டு. அடிக்கடி இங்கே நாம் சொல்வது உண்டு, மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பலாம் இப்னு பாவுரா என்ற ஒரு இறைநேச செல்வர் இருந்தார். அப்பொழுது நடைபெறக்கூடிய யுத்தங்களில் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வெற்றி வாகை சூடுகிறார்கள். எதிரிகள் சிந்தனை செய்தார்கள், எல்லா யுத்தங்களிலும் மூசாவுக்குத்தானே வெற்றி கிடைக்கிறது, எதனால் அப்படி கிடைக்கிறது அவர்கள் என்று அவர்கள் சிந்திக்க தலைப்பட்ட போது, இந்த பலாம் பாவுரா என்று சொல்லக்கூடிய இந்த இறைநேச செல்வர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அடியிலே இருக்கிறார், அதனால்தான் மூசாவுக்கு வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று முடிவுக்கு வந்தார்கள். அவர்கள் நபித்துவத்திற்கும் விலாயத்திற்கும் மத்தியில் வித்தியாசம் தெரியாதவர்கள். அவர்கள் பலாம் பாவுரா அவர்களிடத்திலே வந்து, தாங்கள் எங்களுக்காக துஆ செய்ய வேண்டும், எந்த போர் நடந்தாலும் வெற்றி வாகை சூடுவதற்கு எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தாங்கள் துஆ செய்ய வேண்டும், மூசாவுக்கு எதிராக எங்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பலாம் பாவுரா சொன்னார், இது என்ன பைத்தியக்காரத்தனம், அவர் ஒரு நபி, நான் நபி அல்ல, அவர் போட்ட பிச்சை தான் எனக்கு இந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய சொல்கிறேன், எப்படி முடியும்? ஒரு காலம் அது முடியாது என்று மறுத்து விட்டார். மீண்டும் மீண்டும் கெஞ்சினார்கள், முடியாது என்று மறுத்து விட்டார். கடைசியில் அவர்கள் அந்த பலாம் பாவுராவுடைய மனைவியிடத்திலே சென்று ரொம்ப கெஞ்சி நிறைய பணங்களை கொடுத்து, எப்படியாவது உங்களுடைய கணவரை எங்களுக்கு துஆ செய்ய நீங்கள் இணங்கி வைத்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த மனைவி அழுது கெஞ்சினாள், அவள் இறங்கிவிட்டாள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக இந்த கூட்டத்திற்கு சாதகமாக துஆ செய்வதற்கு தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி அவர் சென்றார். கழுதையில் செல்வதற்கு கழுதையில் ஏறினார். கழுதை திமிரிவிட்டது, ஏற்ற மறுத்து விட்டது. அப்பொழுதாவது அவர் புரிந்திருக்க வேண்டும், அவர் புரிந்திருக்கவில்லை. கால்நடையாகவே சென்றார். ஆசிரமத்திற்கு சென்றவர் துஆ செய்தார். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக துஆ செய்தார். ஆனால் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மூசா நபிக்கு ஆதரவான வார்த்தைகளாகவே வந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கத்தினார்கள், எங்களுக்கு சாதகமாக துஆ செய்ய வேண்டும் என்று அழைத்து வந்திருக்கிறோம், மூசாவுக்கு ஆதரவாக துஆ செய்கிறீரே என்று கத்தினார்கள். அப்பொழுதுதான் அவர் சொன்னார்,
என்னுடைய நாவு என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்று அவர் சொன்னார். குர்ஆன் அவரை பார்த்து சொல்லுகிறது, நாயை விட கேடு விட்டவராக ஆகிவிட்டார். ஒரு இறைநேச செல்வர், அவ்வளவு அமல்களை செய்தவர், அங்கீகாரம் இல்லாததனால் ஈமானை பறிகொடுத்த மனிதர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். எனவே அங்கீகாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இறைவனுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய செயல்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, மிகப்பெரிய அமல்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சாதாரண சின்ன செயல்கள் கூட இறைவனுடைய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். ஒரு கிணறு, அதை சுற்றிலும் நிறைய தண்ணீர் சிந்தி இருக்கிறது, ஈரக்கரை. ஒரு நாய் அந்த ஈரக்கரையை நக்கிக் கொண்டிருப்பதை ஒரு பெண் பார்த்தாள். அந்த பெண் ஒரு விபச்சாரி. அந்த பெண் அந்த நாய் நக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடனேயே அவளுடைய மனதிலே ஒரு எண்ணம் ஏற்பட்டது, இந்த நாய்க்கு கடுமையான தாகம் ஏற்பட்டிருக்கிறது என்று எண்ணிய அந்த பெண் தன்னுடைய மூச்சை கலட்டி தன்னுடைய தாவணியை எடுத்து அந்த மூச்சிலை கட்டி கிடக்கில் உள்ளே விட்டு தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு புகட்டினாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருடைய அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை பெற்று அவர் சொர்க்கவாதி என்றார்கள். அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெறுவதற்கு மிகப்பெரிய அமல்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சாதாரண சின்ன செயல்கள் கூட அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை பெற்றுவிடும். அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெறுவதற்கு என்ன வேண்டும்? யாரிடத்திலே அல்லாஹ் அங்கீகாரத்தை வழங்குகிறான்? குர்ஆன் சொல்கிறது, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா அவர்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் முத்தகீன்களிடமிருந்துதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வார்த்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹாபீல் தன்னுடைய சகோதரர் காபீலை பார்த்து சொன்ன வார்த்தை இது. அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதெல்லாம் முத்தகீன்களிடமிருந்துதான் என்று சொன்ன இந்த வார்த்தை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யார் சொன்ன வார்த்தை? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹாபீல் தன்னுடைய சகோதரர் காபீலை பார்த்து சொன்ன வார்த்தை. இரண்டு பேரையும் குர்பானை செய்து அல்லாஹ்வுக்காக நீங்கள் குர்பானை செய்யுங்கள் என்று தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்ட போது இருவரும் குர்பானை கொடுத்தார்கள். ஹாபீலும் காபீலும் குர்பானி கொடுத்தார்கள். அந்த குர்பானியை ஹாபீலுடைய குர்பானியை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டார். அதனால் ஆத்திரமடைந்த அந்த காபீல் என்பவர், நான் உன்னை கொலை செய்வேன் என்றார் தம்பியை பார்த்து. நீ என்னை கொலை செய்தாலும் சரி, திருப்பி அடிப்பதற்கு என் கையை கூட நான் நீட்ட மாட்டேன் என்று தம்பி சொன்னார். அந்த நேரத்தில் தான் ஹாபீல் சொன்னார், அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதெல்லாம் முத்தகீன்களிடமிருந்துதான் என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே அங்கீகாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கான அங்கீகாரத்தை எல்லாவிடத்திலும் கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் 6 மாதமாக கேட்பார்கள் என்று நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ரமலான் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம். அதே நேரத்தில் நம்முடைய செயல்பாடுகளுக்குள்ள அங்கீகாரம் என்று சொல்கிறோமே, அங்கீகாரத்திற்கு ஏதேனும் அடையாளம் உண்டா? நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கான அடையாளங்கள் ஏதும் உண்டா? உண்டு, அடையாளங்கள் உண்டு. ஒரு மனிதன் நல்ல காரியத்தை செய்கிறான், அதற்கு பிறகு இன்னொரு நல்ல காரியத்தை செய்கிறான் என்று வைத்துக் கொண்டால், முதலில் செய்த அந்த நல்ல காரியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளம் அது. ஒரு மனிதன் நல்ல காரியத்தை செய்கிறான், அதற்கு பிறகு பாவமான காரியத்தை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டாவது பாவமான காரியத்தை செய்தது முன்னர் செய்த நன்மையான காரியத்தை ரத்து செய்துவிட்டது என்பதற்கான அடையாளம் அது. எனவே முதலில் எப்படி இருந்தோமோ அதே போல் இருக்க வேண்டும், மாற்றம் இருக்கக்கூடாது. இந்த ரமலான் காலம் என்பது 3 மனிதர்களை பார்த்திருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதன் முன்னால் ரமலானுக்கு முன்னால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருப்பார். ரமலான் காலத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவான்.
ரமலான் சென்றதற்கு பிறகும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பான். இப்படி ஒரு மனிதன். இன்னொருவன் ரமலானுக்கு முன்னால் பாவமான காரியங்களில் ஈடுபட்டிருப்பான். ரமலான் வந்ததற்கு பிறகு நல்ல அமல்களில் ஈடுபடுவான். ரமலான் சென்று விட்டால் அவனுடைய நல்லவர்களும் சென்று போய்விடும், அது ஒரு தடைபட்டுவிடும். இன்னொரு மனிதன் ரமலான் காலத்திற்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி எல்லாம் அவருக்கு சமமான காலமாகவே இருக்கும். முதலில் எப்படி பாவமான காரியங்கள் செய்து வந்தாலோ அதே போல் ரமலான் காலத்திலும் அதற்கு பிறகும் பாவமான காரியங்களிலேயே செய்திருப்பான். இவன் படுமோசமானவன், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவன், மிகப்பெரிய ஆபத்துகளுக்கு இருக்கிறது. எனவே ரமலான் காலத்தில் நாம் பல பயிற்சிகளை பெற்றிருக்கிறோம், பல பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். அவற்றை எல்லாம் நிறுத்தி அற்புதமான பயிற்சிகளை ஒரு மாத காலம் நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் மனிதர்கள். சில பேர் சொல்லுவார்கள், எனக்கு ஒரு டீ பிடிக்க முடியவில்லை என்றால் எனக்கு தலைவலியே வந்துவிடும் என்று. சிலர் புகைப்பிடிப்பதை பற்றி சொல்லுவார்கள், எனக்கு அப்படி வந்துவிடும் என்று. இப்படி பல பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் 14 மணி நேரங்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள். எப்படி அது செய்ய முடிகிறது? அவர்களுக்கே தெரியாத ஒரு ஆச்சரியம் அது. ஒரு மாத காலங்கள் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை மேற்கொள்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும், ஏற்படுத்த வேண்டும். முற்காலம் எப்படி ஒரு மாதிரியாக கழிந்தது, பின்னால் வரக்கூடிய காலங்கள் நல்ல காலங்களாக இருக்க வேண்டும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டதை பார்த்திருக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றி போட்ட அதிசயத்தை பல பேருடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம். அடிக்கடி இங்கே நாம் சொல்வது உண்டு, ஃபரீதுத்தீன் அத்தார் என்ற ஒரு பெரிய இளைஞர் செல்வார். முதலில் அவர் ஒரு பெரிய வியாபாரி. ஃபரீதுத்தீன் அத்தார் மிகப்பெரிய சூஃபி, ஞானியவர். முதலில் அவர் பெரிய வியாபாரி, மிகப்பெரிய கடை. ஒரு நாள் அன்று அவர் கடையிலே உட்கார்ந்து கல்லாப்பட்டியிலே உட்கார்ந்து பணத்தை எண்ணிக் கொண்டிருந்தார். அது காலை நேரம். அப்பொழுது ஒரு மனிதர் ஒரு பரதேசி போன்ற ஒரு கோலத்தில் வந்தார். வாசற்படியிலே நின்று கொண்டு அப்படி ஏறிட்டு பார்த்தார். கல்லாப்பட்டியிலே இருக்கின்ற அந்த ஃபரீதுத்தீன் அத்தார் பணம் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த காட்சியை ஏறிட்டு பார்த்தார். அவர் மனதிலே என்ன நினைத்தாரோ அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. இப்பொழுது கல்லாப்பட்டியிலே இருந்த ஃபரீதுத்தீன் அத்தார் ஏறிட்டு பார்க்கிறார். யாரோ ஒரு முசாஃபிர் கந்தல் உடை அணிந்து கொண்டு வாசலில் நின்று கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்து அவர் சொன்னார், ஏழையா காலகாத்தால வாசற்படியிலிருந்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாய் போ என்று சொன்னார் ஃபரீதுத்தீன் அத்தார். பரதேசி கோலத்திருந்த அந்த பெரியவர் சொன்னார், நான் போகிறேன், நான் போகிறேன். நான் போவதில் எனக்கு எந்த ஒரு சுமையும் இல்லை, தூக்கி கொண்டு போவதற்கு சின்ன பை கூட கிடையாது. நான் போகிறேன். நான் போவதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. நீ போக வேண்டிய காலகட்டம் வந்தால், அவர் சொன்ன வார்த்தை, நீ போக வேண்டிய காலகட்டம் வந்தால் இவை பூராவற்றையும் தூக்கி கொண்டு போவாயா அல்லது விட்டுவிட்டுத்தான் போவாயா, எப்படி போவாய் என்று கேட்டார். இந்த ஒரு வார்த்தை அவருடைய உச்சந்தலையை பிடித்து ஆட்டியது, அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. மிகப்பெரிய ஞானியாக திகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி பல மகான்கள் ஒற்றை வார்த்தையை அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்ட சரித்திரங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஒரு மாத காலங்கள் இப்படிப்பட்ட பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பயிற்சியை மேற்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படக்கூடாதா? மாற்றம் ஏற்பட வேண்டாமா? நிச்சயமாக மாற்றம் ஏற்பட வேண்டும். ரமலானுடைய முக்கியமான ஒரு காலமே அல்லாஹ்வுடைய விருப்பம் தான் தன்னுடைய விருப்பம் என்ற நிலைக்கு ஒரு மனிதன் வர வேண்டும். ஒரு மனிதன் தனக்கென்று ஒரு விருப்பத்தை கொள்ளாமல் எல்லாம் அல்லாஹ்வுடைய விருப்பம்தான் என்ற நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் ரமலான் தரக்கூடிய முக்கியமான ஒரு பாடமாகும். ஒரு 3 பேர்கள் சேர்ந்து தாபியங்களில் 3 பேர்கள் வெள்ளத்தில் ஒன்று சேர்ந்து துவா செய்தார்கள்.
ஒரு துவா செய்து மற்றவர்கள் ஆமீன் சொன்னார். ஒரு துவா கேட்டார், இறைவா எனக்கு சீக்கிரமாக மரணத்தை தா என்று கேட்டார். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், குழப்பமான காலகட்டத்தில் என்னுடைய ஈமானை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே குழப்பமான காலகட்டத்தில் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் இறைவா எனக்கு சீக்கிரமாக மரணத்தை தா என்று கேட்கிறேன் என்று அவர் சொன்னார். இரண்டாம் அவர் துவா செய்தார், இறைவா எனக்கு நீண்ட ஆயுளை தா என்று கேட்டார். அவரிடம் கேட்கப்பட்டது, நீண்ட ஆயுளை கேட்கிறேனே எதற்கு? நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தால் கேட்கிறேன் என்று அவர் சொன்னார். மூன்றாவது ஒருவர் துவா செய்தார், இறைவா எனக்கென்று எதையும் நான் கேட்க மாட்டேன். உன்னுடைய விருப்பம் எதுவோ அதுவோ என்னுடைய விருப்பம். எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். மற்ற இருவரும் சொன்னார்கள், நீங்கள் தான் சிறந்தவர்கள். எனவே இறைவனுடைய விருப்பம் எதுவோ அதையே தன்னுடைய விருப்பமாக கொள்ள வேண்டியதுதான் முக்கியமான ஒரு அம்சம். ஒரு சஹாபி இம்ரான் பின் ஹசீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல யுத்தங்களில் கலந்து கொண்ட ஒரு மூத்த சஹாபி. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அவர் கடுமையான ஒரு நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார். நோய்வாய்ப்பட்டு படுக்கையாக ஆகிவிட்டார். எல்லாம் படுக்கையிலே தான். உடலை அசைக்கக்கூடிய முடியாதவாறு அவர் நோய்வாய்ப்பட்டார். 1 வருடங்கள் 2 வருடங்கள் அல்ல, 30 வருடங்கள் இந்த நிலையிலே இருந்தார். சில சஹாபா பெருமக்கள் அவரை பார்ப்பதற்காக வேண்டி வந்தார்கள். அவருடைய இந்த நிலையை பார்த்த உடனேயே அந்த சஹாபா பெருமக்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, அழுது விட்டார்கள். அப்பொழுது அந்த நோயாய்ப்பட்டு கிடக்கின்ற அந்த சஹாபி கேட்டார், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? என்னுடைய இந்த நிலையை பார்த்து நீங்கள் அழுகிறீர்களா? இறைவன் எதை விரும்புகிறாரோ அதைத்தான் நான் விரும்பி இருக்கிறேன். இறைவன் எதை ஆசைப்பட்டாரோ அதைத்தான் நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். அதனால் தான் எனக்கு இந்த நிலை. என்னுடைய நிலை என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார், என்னுடைய நிலை என்ன தெரியுமா? மலக்குமார்களுடைய தஸ்பீஹை நான் இப்பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிறேன், மலக்குமார்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த நிலையில் அவருக்கு ஏற்பட்ட அந்த உயர்ந்த தன்மைகளையெல்லாம் எடுத்து சொன்னார் என்று பார்க்கும். எனக்கு இறைவனுடைய விருப்பம் எதுவோ அதுவே தன்னுடைய விருப்பம் என்று கொள்ள வேண்டும். இது ரமதான் நமக்கு தரக்கூடிய பாடம் என்று பெரியார்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எனவே அற்புதமான ஒரு காலம் நிறைவேற்றி சென்றிருக்கிறது. அந்த காலத்தில் நல்ல பயிற்சிகளை நாம் பெற்றிருக்கிறோம், பல காலங்களை பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு திருப்பத்தை, மாற்றத்தை அது ஏற்படுத்த வேண்டும். எனவே ரமதானுக்கு முன்னால் சென்ற காலம் இப்படியே சென்றுவிட்டது. அதற்கு பின்னால் வரக்கூடிய இந்த காலங்களில் தொழுகையை தொடர்பு செய்வோம். மற்ற எந்த அமல்களை நாம் ரமதான் காலத்தில் ஆர்வத்தோடு செய்தோமோ அந்த அமல்களில் எதையும் விடுபடாமல் பிற்காலத்தில் அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த காலத்திலும் எல்லா அமல்களையும் ஒழுங்காக செய்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக திகழ்வதற்கு நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். வல்ல நாயனார் அல்லாஹ் தஆலா அத்தகைய பெரும் தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.